திரு மதிவாணனுடைய கருத்து கேட்டு வந்து திரு மதிவாணன் எப்படி பார்க்குறீங்க? எல்லா கட்சிகளும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது, தாவேக உட்பட. இன்றைக்கு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். காலையில் வேட்பாளர்களை அறிவிக்கும் போது நிறைய பார்வைகளையும் வெளியிட்டாங்க. அது வாக்குறுதி அப்படின்னு சொல்லாம உத்தரவாதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விஜய் பயன்படுத்தினார். எப்படி ஒட்டுமொத்தமா எப்படி பார்க்குறீங்க? அதாவது மக்கள் வரி பணத்தில் மக்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கறதுன்றது ஒரு நலத்திட்டமாக தான், வெல்ஃபேர் ஸ்கீமாக தான் நான் பார்க்குறேன். இலவசமாக நான் பார்க்கல. இலவசமானா வேற யார் பணத்தையாவது எடுத்து இன்னொருத்தர் கொடுக்கறது தான் ஃப்ரீ பீஸ். அவங்க பணம் கட்டுறது வரி பணத்தில் தானே கொடுக்குறாங்க. அதை மக்களுக்கே திருப்பி தருவது என்பது நலத்திட்டம் தான். அது பாஜகவுடைய கருத்து வேற, மோடியுடைய கருத்து வேற. இன்னைக்கான அசாம் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது 9ஆம் தேதி. ஒரு 10 நாளைக்கு முன்னால் 48 லட்சம் பெண்கள் அக்கௌண்ட்டில் 9,000 ரூபாய் போட்டாங்க. அதனால் அவங்க பேசுறது ஒன்று, ஆனால் நடைமுறையில் எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னா எதை ஒன்றா செய்வாங்க. சீமானும் மகாராஷ்டிராலே போட்டாங்க, மத்திய பிரதேசத்தில் போட்டாங்க, வேற வேற பேரில் போடுறாங்க. ஆனால் அது மற்றவர்கள் செய்யும் போது அது வந்து பஞ்சமா பாதகம் போல பாஜகவினர் சொல்லுவாங்க. சீமானும் அதே குரலை எதிரொலிப்பது தான் வேதனையா இருக்கு, வேடிக்கை. இல்லை, அது இலவசங்கள் கூடாதுன்றார் அவரு. இது இலவசமே இல்லை. ஒரு அரசாங்கம் ஒரு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி, நம்மளது ஸ்டேட்டு வெல்ஃபேர் ஸ்டேட்டு தான். அதனால நம்ம இதை செய்யறது தப்பு கிடையாது. எனக்கு ஆனால் என்னன்னா தேர்தல் நேரத்தில் தான் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். உதாரணத்துக்கு அதிமுக ஒரு 32 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கு, திமுக சற்றேறக்குறைய 30 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கு. இதெல்லாம் ஆட்சியில் இருக்கும்போது ஏன் செய்யல? ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போது தான் இதை சொல்கிறாங்களே தவிர இவங்க ஆட்சியில் இருக்கும்போது செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ மு.க. ஸ்டாலின் வந்து 1000 ரூபாவை அந்த இதை போட்டுட்டு விடிய காத்தால ஒரு காணொலி போட்டார் இல்லையா? அப்போ தான் சொன்னார். அதுக்கு முன்னால் எடப்பாடி சொல்லிட்டாரு 2000 ரூபாய் ஆக்குவேன்ட்டு மகளிர் உரிமை தொகையை. அப்போ இவர் என்ன சொன்னார்னா, நம்ம 2.0 வந்த உடனே 2000. ஏன் அதை இப்போவே செய்யலாமே? ஏன்னா மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் ஒன்றும் 15ஆம் தேதி மார்ச் தான் வந்தது. அவர் ஒரு மாசத்துக்கு முன்னாலேயே இதெல்லாம் சொன்னாரு. அப்போ தேர்தல் ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போடுறாங்க. அப்படி வழக்கு போட்டு அதை தடுத்தால் இதை ஸ்டே வாங்கிட்டா கொடுத்துட முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக கொடுத்ததை நான் கொஸ்டின் பண்ணலைங்க. ஆனால் இப்ப ஆட்சியில இருக்கும் போதே அதை செய்யலாம. 1000 என்பதே 2000 செய்யலாம. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து கொடுத்த வாக்குறுதி வந்து எல்லா குடும்ப தலைவிகளுக்குன்னு சொன்னாங்க. ஆனால் தகுதியுள்ள குடும்ப தலைவிகள்னு ஒரு 28 மாதம் கழித்து அதில் வந்து 1 கோடி பேரை புறந்தள்ளினாங்க. அது வந்து சரியல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரியாததில்லை, வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படின்னு சொன்னாலே அது யாருக்கு தேவையோ அந்த திட்டத்தால் யார் பலனடைவார்களோ அவர்களுக்கு போய் அது சரியா சேரணும் அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம். அடிப்படை போனீங்கன்னா இன்னைக்கு 3 வீடு, சொந்த வீடு, கார் வச்சிருக்கோம், ரேஷன் கார்டு வச்சிருக்கோம். நான் பிஎஸ்என்எல்லேருந்து ரிட்டையர் ஆன, எனக்கு வந்துட்டு ஒயிட் கார்டு, சுகர் தான். அதனால அதெல்லாம் நீங்க சரி பண்ணாம இப்படி வந்து ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு தான் அப்படின்றதால ஏகப்பட்ட மிஸ்மேட்ச் நடக்குது. நம்ம அது பெரிய வாதம் ஆகாது, வேண்டாம். அடுத்தது நான் என்ன சொல்றேன்னா, காலை சிற்றுண்டி திட்டம் வந்து திமுக ஆட்சி கொண்டு வந்ததுல ஒரு சிறப்பான திட்டம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதை இப்போ 8வது வகுப்பு வரையில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல முயற்சி தான். அதை நான் வரவேற்கிறேன். அதே போல் இன்னைக்கு வந்து ஃப்ரிட்ஜி அவர் கொடுத்துட்டாருன்னு ஒன்று இவங்க அநேகமாக வேற ஏதாவது தான் சொல்லுவாங்க நான் எதிர்பார்த்தேன். இவங்க வந்து கேஷாகவே கொடுக்கறது 8000 ரூபாய் கூப்பன். அதான் கூப்பன்றது என்கேஷ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். கூப்பன்றது பொருள் வாங்கிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வாங்கினா மாதிரி அவங்ககிட்ட காசை வாங்கலாம். இதெல்லாம் நாங்கள் பல காலத்தில் பார்த்துருக்கோம். அவன் ரசீது மட்டும் கொடுத்துருவான், அதுக்கான டேக்ஸை பிடிச்சிக்குவோம், கேஷை வந்து கொடுத்துருவோம். ஏழை எளியவர்கள் அதை கேஷாக தான் ஆக்குவாங்க. நீங்கள் பொருளாக கொடுக்கலன்னா அது பொருளாக வராதுங்க. பொருளாக கொடுத்தா அதை விற்கவும் செய்வாங்க. இப்போ அந்த அபாயமும் இருக்குது. எனக்கு என்னன்னா, உறுதிமொழியில் இப்போ நீங்கள் திமுகவை சொன்னீங்க, பார்ப்போம், ஜெயிச்சு எல்லாம் 2வது பண்ணாங்கன்னா நல்லது தான், மக்களுக்கு தானே நல்லது செய்யுது. ஆனால் தாவேகா வந்து இன்னைக்கு இளைஞர்களுக்கு, அன்னைக்கு மகளிருக்கு சொன்னார், இளைஞர்களுக்கு ஒன்று சொன்னார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா, 29 வயசாயும் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு, பட்டதாரிகளுக்கு வந்து
4000 என்னோ சொல்லிட்டு, அப்புறம் டிப்ளமோ ஹோல்டருக்கு 2000 ரூபாய் மாதந்தோறும் உதவித்தொகை. அவங்க வேலை தேடுவதற்கான 29 வயசாயும் வேலை கிடைக்கலன்னு அறிவிச்சாரு. கேரளா மாதிரி இடங்கள்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ்ன்னு ஏற்கனவே இருக்கு. அதை இவர் அறிவிச்சது நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். சரி, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். நம்ம அடுத்த சுற்றுல பேசலாம். திரு ஜீவசகாப்தன், எப்படி பார்க்குறீங்க தேர்தல் களம்? ஒரு பக்கம் தேர்தல் அறிக்கைகள் வெளியாக இருக்கு, ஒரு புறம் பரப்புரைகள் தீவிரமடைந்திருக்கிறது. திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறாரு முதலமைச்சர், எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் அறிக்கைக்கும் திமுகவுக்கும் என்றைக்குமே ஒரு தொடர்பு உண்டு. அப்புறம் இந்த மாதிரியான மக்களுக்கான, அடித்தட்டு மக்களுக்கான, பெண்களுக்கான பேக்வேர்டு ஷெட்யூல் காஸ்ட்னு பகுத்து கொடுப்பதில் தமிழ்நாட்டுக்கு ஒரு வரலாறு உண்டு. தேர்தல் அறிக்கையை சொல்லி தேர்தலை சந்திக்கணுங்கிறத அறிமுகப்படுத்தினதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். 1952 போட்டியே போடலை. ஆனால் நாங்கள் சில கோரிக்கைகள் வச்சுருக்கோம், எங்களை ஆதரிக்கீங்களான்னு கம்யூனிஸ்ட்டுகள்கிட்ட திமுக கேட்டாங்க. அவங்க திராவிட நாடு திராவிட இருக்கேங்கிறத கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு தேசிய கட்சி திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு. ஆனால் அவங்க அணுகுனது கம்யூனிஸ்ட் கட்சியை தான். அதற்கு பிறகு மாணிக்கவேல் நாயக்கல் ராமசாமி படையாச்சிட்ட தேர்தல் அறிக்கை கொடுக்கும்போது நாங்கள் இதுக்காக குரல் கொடுப்போம் திராவிட நாடுக்கான்னு சொன்னாங்க. ஆனால் ராஜாஜிட்ட வேலை போயிட்டாங்க, அது தனி கதை. அப்போ ஒரு தேர்தலில் நாங்கள் இதை செய்வோம் என்று சொல்லணும் அப்படிங்கிற அந்த தன்மையை, ஜனநாயக தன்மையை கொண்டு வந்தது திமுக தான். அது அறிஞர் அண்ணா அவர்கள் தொடக்கத்திலிருந்து அவங்க பண்ணாங்க. அது இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்போ கூட ஒரு முதலாளித்துவ ஒரு பண்ணையார் மனநிலையில் எனக்கு ஓட்டு போடுன்னு மட்டும் சொல்லாமல் இதை செய்கிறோம், எங்களை செய்யுங்க, திராவிட நாடு கேட்போம், மொழி உணர்வு, இதெல்லாம் செஞ்சு நாங்கள் கொண்டு வருவோம்னு சொன்னது திமுக தான். அது 57 இருந்தே. நாடோடி மன்னனில் எம்ஜிஆருடைய கிளைமேக்ஸ் வசனங்கள் எல்லாம் 1971 கலைஞர் நிறைவேற்றினார். கை ரிக்ஷா ஒழிப்புல இருந்து குடிசைகள் மறுவாழ்வு எல்லாம் நாடோடி மன்னன் படத்தில் எம்ஜிஆர் பேசுகிற கிளைமேக்ஸ் வசனம். நாடோடி மன்னன் திமுக படம், எல்லாருக்கும் தெரியும். அதில் எம்ஜிஆர் பேசின வசனத்தை தான் 71 கலைஞர் கொண்டு வந்தோடனே எல்லாத்தையும் நிறைவேற்றினார். இன்னைக்கு விமர்சனமாகுதே இலவச திட்டங்கள், இதெல்லாம் 71 அவர் கண்ணொளி திட்டம் கொண்டு வர்றதுலேருந்து விமர்சனமாச்சு. எப்போவுமே இந்த இலவச திட்டங்கள், மக்களுக்கான நலத்திட்டங்கள் கொண்டு வரும்போது அதிகாரிகள், இந்த படித்த வர்க்கம், டெல்லி எல்லாம் பதறும். அப்போ கண்ணொளி திட்டத்தை ஐநாட்டிலிருந்து கடன் வாங்கி செய்யலாம். இப்போ கடன் வாங்குறாங்க, கடன் வாங்கி தான் செய்வோங்கிறத கலைஞர் 71 கொண்டு வந்தார். அப்படி கடன் வாங்கி தான் கொண்டு வந்தாங்க. ஏன் நீதி கட்சி காலமாக இருக்கட்டும், காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த உணவு திட்டம், எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த சத்துணவு எல்லாம் கொண்டு வந்தப்போ அந்த அதிகாரிகள் யாருமே ஏற்றுக்கல. ஏன்னா போகிறது ஃபுல்லாக இல்லாத மக்களுக்கு, இயலாத மக்களுக்கு புதுசாக திட்டம் வருது. இதுவரை ஸ்கூலுக்கே வராதவனை வர வைக்கிறாங்க, காலேஜுக்கே வராதவனை வர வைக்கிறாங்க. அப்போ அதுக்கு எதிர்ப்பு. இப்போ பாருங்க, இந்த கண வரையும் கடன் வாங்குறாங்க, மக்களை ஏமாத்துறாங்க, இலவசமாக கொடுக்குறாங்க, இப்படிங்கிற ஸ்கீம் வருது. கார்பரேட்டுகளுக்கும் பணக்காரர்களுக்கும் அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுக்கறது இவங்களுக்கு கார்பரேட் சோசியல் சர்வீஸ். அது அவன் கார்பரேட் கவர்மெண்ட்டோட வேலையை பார்க்குறான், அதனால் அவனுக்கு நம்ம நிலம் கொடுக்கணும், இலவச மின்சாரம் கொடுக்கணும்னு சொல்கிறவங்க அடித்தட்டு மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய விஷயங்கள். அது சாதி ரீதியான இடஒதுக்கீடு வரும்போதும் அதே குரல் தான், திறமை இல்லாதவனுக்கு கிடைச்சிருதுன்னு. அதே மாதிரி இந்த பொருளாதார வசதிகளை செய்யும் போதும் இதே பதட்டம் தான் வருது. அதனால இதை இப்போ நான் தமிழ்நாடு செஞ்சுட்டு பேரும் இல்லை. அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில் என்ன பெரிய வித்தியாசம் நினைக்கிறீங்க? திமுக என்ன சொல்லுச்சோ, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோ அதை தானே சொன்னாங்க. டெல்லியை எதிர்க்கிறோம்னு ஸ்டாலின் சொல்றாரு, டெல்லியிடம் வலியுறுத்துகிறோம்னு எடப்பாடி சொல்றாரு. மெட்ரோ திட்டத்திலிருந்து எதுவுமே தமிழர்களுக்கு எதுவுமே செய்யலைங்கிறத நீங்க அதிமுக தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒண்ணுமே எங்களுக்கு டெல்லி செய்யல, பிஜேபி செய்யலன்னு தான் அதுல போட்டிருக்காரு. ஆனா பிஜேபின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கே ஜிஎஸ்டி, செஸ் வரி இதெல்லாம் என்ன பண்றீங்கன்னு கேட்டிருக்காங்க. இதை தானே திமுக போராடிக்கிட்டு இருக்கு. தங்கம் தென்னரசு சட்டசபையில பேசுறாரு, திருச்சி சிவா வில்சனும் நாடாளுமன்றத்தில் பேசுறாங்க. அப்ப இப்ப இந்த திமுக தேர்தல் அறிக்கை என்னை தெரிஞ்சு பொறுத்தவரையும் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறத தொடர்ந்து செய்வோம், இன்னும் கொஞ்சம் கூடுதலா செய்வோம் அப்படின்னு சொன்னாலே அது கரெக்ட் தான். அப்புறம் இந்த சமூக நல திட்டங்கள் இல்ல, இப்பங்க நீங்க பாஜகவோடு கூட்டணியில இருக்கிறாங்க, அதனால அதிமுக மாநில உரிமைகளை, மாநில நலன்களை அடகு வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கும்போது, மாநில நலன், மாநில உரிமைன்னு ஒரு தனி தலைப்பிலேயே அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில நிறைய விஷயங்களை சொல்றாங்க. இங்க நாங்க இருமொழி கொள்கை அப்படிங்கிறது தான் உறுதியான கொள்கை, அதுல பின்வாங்க மாட்டோம், பல்வேறு மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுப்போம், நீங்க சொல்ற மாதிரி வலியுறுத்துவோங்கிற பல அம்சங்களை சொல்றாங்க. அப்ப அந்த விமர்சனம் திமுகவினுடைய விமர்சனம் களத்தில் எதிரொலிக்குமா? ஆமா, இல்ல திமுகவுடைய தாக்கம் தானே அது. இப்ப திமுக வைக்கிற அரசியல் தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு சொன்னவனே இந்த கேட்குறாங்க, டெல்லி பாஜக பூச்சாண்டி காமிச்சு ஏமாத்துறாருங்கிறாங்க. பாஜகவோட கூட்டணி வச்சிருக்க கட்சியே டெல்லியை நோக்கி தானே கேள்வி கேட்குது. தமிழ்நாட்டுக்கு பிரச்சனையே டெல்லி தாங்க, டெல்லி வடக்கு தாங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியலே
பிரிட்டிஷ்காரன் போனதுல இருந்து நம்ம யாரோட போராடிக்கிட்டு இருக்கோம்? டெல்லியோட தானே போராடிக்கிட்டு இருக்கோம். பிரிட்டிஷ்காரன் இருந்த வரையும் கிடைச்ச சலுகை கூட கிடைக்கலைங்கிறது தானே பெரியார் திராவிட இயக்கங்களுடைய கோரிக்கை. இன்னைக்கு வரையும் அதுதானே சரின்னு ஆயிருக்கு. ஸோ அந்த கோரிக்கை தான் நமக்கு. நம்மளுடைய இது இங்க இப்போ டெல்லி ஆதிக்கம் இருக்கு, டெல்லி ஏகாதிபத்தியம் இருக்கு. முழுக்க முழுக்க பொருளாதாரத்தை டெல்லியில வச்சிருக்காங்க. பார்ப்பன பணியா மார்வாடிகள் இது பண்றாங்க. அதை எதிர்த்து தானே அண்ணா பணத்தோட்டம் எழுதுறாரு, பெரியார் தனித்தமிழ்நாடு கேட்கிறாரு. எல்லாமே அதை வச்சு தானே இன்னைக்கு கேட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் வரையும் அந்த கோரிக்கையை தான் அவர் கொண்டு வர்றாரு. பெண்களுக்கு அதிகம் செய்யணும், அந்த நான் முதல்வன் திட்டம், இது எல்லாமே மிகப்பெரிய சமூக முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது அப்பீஸ்மெண்ட் கிடையாது. அப்பீஸ்மெண்ட்டுங்கிறது இந்த கோவில் கட்டித்தரேன் உனக்கு, இந்த நம்மளாம் இந்துக்கள், இதுதான் அப்பீஸ்மெண்ட், மக்களை ஏமாத்துறது அப்பீஸ்மெண்ட். இது முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு அருந்ததியர் இடஒதுக்கீடு 2009 கொண்டு வராங்க. அருந்ததியர்கள் 80 விழுக்காடு எம்ஜிஆர் ஜெயலலிதா ரசிகர்கள். அவர் ஒருபோதும் உதயசூரனுக்கு மேக்சிமம் போட மாட்டாங்க. சரி, இன்னைக்கு தான் அந்த பலன் பெற்றவர்கள் 2015-16 தான் எம்பிபிஎஸ். இன்னைக்கு பாருங்க எத்தனை டாக்டர்ஸ் அருந்ததியர்ல வந்திருக்காங்க அந்த 3 விழுக்காடு இடஒதுக்கீடுல. இன்னைக்கு வாக்குறுதிகளை உத்தரவாதம்னு சொன்ன தாவேக தலைவர் இங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே பணம் சம்பாதிப்பதற்காக, பணம் கொள்ளையடிப்பதற்காக அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி வராங்க. ஆனா தாவேகவில் அப்படி எதுவுமே நடக்காது. உண்மையா மக்களுக்கு உழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நாங்க மக்களோட தான் கூட்டணி அமைச்சு இந்த தேர்தலை சந்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. அப்ப இலவச திட்டங்கள் அப்படிங்கிறதுல இப்ப சார் சொன்ன மாதிரி அந்த திட்டங்களுக்கு வேற பெயர்கள் வைத்திருக்கிறாங்க. ஆனா திட்டங்கள் ஒன்றாகத்தான் இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க கிரவுண்ட்ல கிடையாதுங்க. கிரவுண்ட்ல ஸ்டாலின், எடப்பாடி மட்டும்தாங்க. அவங்க அதிகாரத்துக்கு வரப்போறதுல அவங்க அதிகாரத்துக்கு என்ன செய்ய போறாங்க? திமுக சொன்னதை தான் அவங்க செய்ய போறாங்க. அவங்களால ஏதாவது ஒண்ணு சொல்ல முடிஞ்சா? அவருடைய திரைப்படத்தில் கார்பரேட்டை உயர்த்தி முதலாளிகளின் செல்லப்பிள்ளைன்னு படம் எடுக்கிறாரு. இலவச ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குற டிவியெல்லாம் மிக்சியெல்லாம் உடங்கின்னு சொன்னார். அப்பாவி மக்கள், இந்த இவர்கள் ரசிகர்கள், பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸை படிக்காத அப்பாவி